ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ ஒரு முறை நீங்க பார்த்தா போதும், நீங்க இதுக்கப்புறம் சமையல் செய்ய மாட்டீங்க. ரவா கிச்சடி தான் செஞ்சு தினைக்கும் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சுவையாக சூப்பரா செய்யறது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கல்யாணத்துக்கு போவீங்க, ஆனா எப்படி கிச்சடி அங்கே கலர்றாங்க, எப்படி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரா செய்யறாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ரவா கேசரி இல்ல, ரவா கிச்சடி தான் அதிகமா செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியலங்க, காய்கறி போட்டு எப்படி நம்ம செஞ்சு சுவையாக சாப்பிட்றதுன்னு தெரியலன்னுவீங்க. ஆனால் இங்கே பாருங்க, என்னென்ன காய்கறி என்னென்ன வேணுன்றது அத்தனை நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். பார்த்து என்னென்ன தேவை எல்லாத்தையும் வாங்கி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரவா கிச்சடி செய்யறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றுங்க. வானில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அது கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ரவை கொட்டுங்க. ரவை கொட்டிட்டு நல்லா வாசனை வரும். நம்ம ஆக்சுவலாக அந்த ஈட்டு படம் வருது பார்த்தீங்கன்னாக்கா, வாசனை வடிகிற வரைக்கும் பார்த்தா ரவை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சரி, கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கலர் பார்த்தீங்கன்னா மாறும். அது மாறும் போது நம்ம அதை எடுத்து அப்பளம் கொட்டி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அது சூடு ஏறட்டும். கலர் மாறும் போது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ கலர் மாறிச்சா? கொட்டி அப்பளம் வச்சிடலாம். இது நம்ம லாஸ்ட்ல யூஸ் ஆகும். எப்படியும் நீ ரவா கேசரி எதில் செய்ய போறீங்களோ அந்த ஏனத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா கொதிச்ச அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு போட்டதுக்கு அப்புறம் கடலை பருப்பு, உளுத்த பருப்பு ரெண்டையுமே கொட்டிட்டு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அது கூட மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ அது ஃபுல்லாமே நான் கொட்டுறேன் பாருங்க. ஓகே, கொட்டிட்டு நல்லா கலர் ஆரம்பிங்க. ஃபுல்லாக கலர் ஆனதுக்கப்புறம் கலர் அது சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனோடனே நம்ம வெங்காயத்தை கொட்டி மறுபடியும் வதக்க ஆரம்பிக்கணும். வெங்காயத்தை கொட்டினதுக்கு அப்புறம் நல்லா கலர் ஆரம்பிக்கணும். கலர் ஆரம்பிச்சோடனே வெங்காயோடைய கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும் போது நீங்கள் கருவேப்பிலை வச்சுருப்பீங்க, அந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னாக்கா கொட்டணும். ஓகேங்களா? இப்போ அந்த கருவேப்பிலை நான் போடுறேன் பாருங்க. இப்போ அந்த கருவேப்பிலை போட்டுட்டுனா, கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதை கிளறி விடணும். நல்லா கிளறி விட்ட அப்புறம் நீங்கள் திருப்பி கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா முழுசாக போடுங்க. ஏன் முழுசாக போடுறோன்னா, நிறைய பேர் பச்சை மிளகா சாப்பிட மாட்டாங்க. அதனால சாப்பிடும்போது நம்ம அப்பளம் எடுத்து வச்சிடலாம். காரமாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். சில பேர் நல்லா அது பச்சை மிளகாவே நல்லா சாப்பிடுவாங்க. ஏன் நசுக்கி விடுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பச்சை மிளகா காரம் போய் அது உள்ள சாரெலாம் இழுக்குன்றதுனால தான். இப்போ கலர் சேஞ்ச் ஆச்சு. இப்போ நாங்கள் தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு மறுபடியும் வெங்காயத்தை போட்டு எப்படிலாம் மிக்ஸ் பண்ணணுமோ அதுமாதிரி தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு சாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிளகாலேருந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு காரம் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ மஞ்சாத்தூள் லைட்டாக கொட்டுங்க. மஞ்சாத்தூள் கொட்டின அப்புறம் இன்னும் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பச்சை பட்டாணி கொட்டுங்க. பச்சை பட்டாணி கொட்டிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. ஓகே, அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சுருப்பீங்க இல்லையா, உருளைக்கிழங்கு கொட்டுங்க. அதுக்கப்புறம் கேரட்டு கேரட்டு கொட்டுங்க. அப்புறம் பீன்ஸு கொட்டுங்க. இது எல்லாமே மொத்தமாக கொட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அரை வேக்காடோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வெந்திருக்கணும். அரை வேக்காடாக வெந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்றணும். அரை வேக்காடாக வேவாமலே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. அது தப்பான செயல். ஓகேங்களா? இப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ ரவை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணி ஊற்றணும். அதிகமாகவும் தண்ணி இருந்துடக்கூடாது, தண்ணி இல்லாமலே இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் உப்பு போடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட உப்பு பார்த்தீங்கன்னா பத்தாது. அதனால மறுபடியும் நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிளறி விடுங்க. இப்போ ஃபுல்லாமே கிளறி விட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரை வேக்காடை நீங்கள் காய் வெந்திருக்கும் இல்லையா, இப்போ முழு கடை பார்த்தீங்கன்னா காய் வெந்துட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் கொட்டும் போது ரவை கொட்டும் போது பார்த்தீங்கன்னா கீழே கிளறி விட்டுக்கினே இருங்க. மேலே எந்த அளவுக்கு மேலே கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிளறி விடணும். அப்படி கொஞ்சம் விட்டிங்கனாக்கா கட்டி ஆகிடும். கட்டி ஆச்சுனாக்கா ரவை நல்லா இருக்காது. ஓகேங்களா? அப்போ ரவை கிச்சடி சூப்பராக இருக்காது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிள்ளி மாரி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் நம்ம கொட்டியாச்சு. இப்போ கொட்டினது நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கினே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கலக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ரவா கிச்சடி அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்கள் ரவை போட்டதுக்கு அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரவை ஃபுல்லாமே ஈத்துன்னு இருக்கும். அது ஈத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நெய் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா நெய் அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும் ரவா கிச்சடி செய்யறதுக்கு. பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக தெரியும். இப்படிதான் ரவா கிச்சடி செய்யறது சுவையாக. பாருங்க, நம்ம கல்யாணத்துல போயிருப்போம். கல்யாணத்துல நல்லா செஞ்சு நல்லா சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அது சமைச்சு நம்ம வீட்டுக்கும் போய் சாப்பிடணும்னு நம்மளுக்கு ஆசையா இருக்கும். ஆனா நம்மளால செய்ய முடியாது, தெரியாது. ஓகேங்களா? இதே போல செஞ்சு பழகப்படுங்க. நன்றி.
சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.